சர்ச்சு, மசூதி, டெம்பிள்னு 3 இடத்துலயும் போயிட்டு பயங்கரமா வேண்டுதல்லாம் பண்றாரு. எலக்ஷன் நெருங்க நெருங்க ஓட்டுக்காக நடிக்கிறாரோ? எலக்ஷன் டேட்ட அனௌன்ஸ் பண்ணி இன்னும் சில இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கே போகல. ரெஸ்ட் எடுத்து கேம்பெயின் பண்றாரு. இவர் எப்படி அரசியலுக்கு தகுதியானவரா இருப்பாரு? இப்படிலாம் நான் கேட்கலங்க. சோசியல் மீடியால நேத்து விஜய் திருச்சியில சர்ச்சுக்கு, கோயிலுக்கு, மசூதிக்குலாம் போயிட்டு வந்ததுலேருந்து பயங்கரமான விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. பீயிங் விஜய் இஸ் நாட் ஈஸிங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, ஏப்ரல் 19 அன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியில பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்காக போயிருந்தப்ப அங்க இருக்க சென்ட் ஆண்டனிஸ் சர்ச்ல போயிட்டு மண்டிட்டு பயங்கரமா ப்ரே பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ எல்லாருமே சோசியல் மீடியால பார்த்திருப்போம். இது மட்டும் இல்ல, அதாவது ஒரு சர்ச்சுக்கு மட்டும் போல, மசூதிக்கும் போயிருக்காரு, கோயிலையும் போய் குப்புறப்படுத்து விழுந்து பயங்கரமா வேண்டியிருக்காரு. எலெக்ஷன் டேட் நெருங்க நெருங்க எல்லா கட்சிக்குமே ஒரு டென்ஷன் உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா? இப்போ நம்மளே வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம், அப்படி இல்லைனா ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா நமக்கு உள்ளுக்குள்ள எவ்வளோ பயம் வரும். அப்போ நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே இந்த மாதிரி நம்ம போய் சாமி கிட்ட ப்ரே பண்ணுறது. ஸோ அப்படி நடந்த ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். ஆனால் இது நடந்ததுக்கப்புறம் பயங்கரமான விமர்சனங்கள் என்னன்னா, திருச்சி ஈஸ்ட்டில் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வந்து நிறையா இருக்குது, ஸோ அதை கெயின் பண்ணுறதுக்காக தான் வந்து விஜய் இப்படி பண்ணுறாரு, ஸோ மக்களை வந்து டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, சிம்பத்தி ஓட்டு வாங்க பார்க்குறாரு, அப்படிலாம் வந்து நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஓட்டுக்காக பண்ணுறாரு, ஓட்டு இல்லாமல் பண்ணுறாரு, அதெல்லாம் செகண்டரிங்க. அவர் பண்ண விஷயம் தப்பு கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். அவர் வந்து வெறுமனே சர்ச்சுக்கு மட்டும் போயிருந்தா இந்த கிரிட்டிசைசன்லாம் உண்மைன்னு சொல்லி நம்ம ஏற்றிருந்துருக்கலாம். ஆனால் அவர் மசூதிக்கு போயிருக்காரு, டெம்பிளுக்கு போயிருக்காரு. ஸோ அப்போது ஹீ செட்டிங் குட் எக்ஸாம்பிள் தான். ஸோ இதை வந்து இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டிஎம்கேவோட ராஜ்யசபா எம்பி பி வில்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபோட்டோ ஓபி, அதாவது ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி, எலெக்ஷன் பக்கத்தில் வருதுன்றதுக்காக இதை வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஆலயத்தை எரிச்ச போது பாதிரியார்கள் அப்புறம் அந்த கன்னியாஸ்திரிகள் மேலெல்லாம் வந்து பொய் வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஸோ விஜய் வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாரு அப்படிலாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. எது எப்படியோங்க, இதெல்லாம் வந்து ஒரு கேஷுவலான விஷயம்தான். ஆனால் அதே விஷயத்த ஒரு பொலிட்டீஷியனோ ஒரு ஆக்டரோ பண்ணும் போது தான் இவ்வளோ பெருசாக பூம் ஆகி இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ விஜய் என்ன பண்ணாலும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குங்க. அவர் வந்து அவர் வந்து கேம்பெயின் பண்ணணும்னு வெளியே வந்தாருன்னா பீப்புளுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குது, அவங்க தொண்டர்கள் வந்து பப்ளிக் வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அது போக வந்து வர இடத்துலையும் சில அசம்பாவிதங்கள் நடந்து கீழே விழுந்துடுறாங்க. கரூர் சம்பவம் மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா நடந்திருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது பாரு, விஜய்னால தான் இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிடா, நான் வெளியே வந்தேன் இப்படி ஆகுதே, நான் வந்து வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு இருந்தாருன்னா நீ வந்து பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னும் பேசுகிறாங்க. ஸோ அவர் அதான் நான் சொன்ன மாதிரி பீயிங் விஜய் இஸ் நாட் ஈஸிங்க. அவர் என்ன பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இது இந்த கோயிலுக்கு போனது, இந்த விஷயம்லாம் வந்து ஒரு கேஷுவலாக எல்லாருமே ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக பண்ணக்கூடிய விஷயந்தான். பட் அது வந்து விஜய் பண்ணிட்டாரு அப்படின்னதும் ஓட்டை பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிட்டு இருக்காங்க. சரி, இதை தொடர்ந்து எல்லா கட்சியுமே வந்து ஏப்ரல் 19 அன்னைக்கு மக்களை போய் பார்த்தாங்க, ரோட் ஷோஸ் பண்ணியிருக்காங்க, மக்களை பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்க. மக்கள் நீதி மய்யம் சீஃப் கமலஹாசன் அவர்கள் வந்து கோயம்புத்தூர் சவுத்தில் டிஎம்கே எம்எல்ஏ செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது அவர் எலெக்ஷனில் நின்னப்போ, அதாவது கமல் சார் எலெக்ஷனில் நின்னப்போ ஒரு குறிப்பிட்ட ஓட் கவுண்ட் சொல்லி அந்த ஓட் கவுண்ட் வந்து அப்படியே எப்படியாவது காசே வாங்காமல் பீப்புள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த பீப்புள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஓட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் டிஎம்கே கேம்பெயினுக்கு சப்போர்ட்டாக அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பீப்புளையும் மீட் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டெல்லியிலிருந்து டிஎம்கே லீடர் மு.க. ஸ்டாலின் கேம்பெயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன். அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல சகோதரர் மாதிரி. அதுக்காக மட்டும் இல்லை, மக்களுக்கு அவர் நல்ல சேவைகள் செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்காகவே வந்து என்னோட சப்போர்ட் எப்பவும் அவருக்கு இருக்கும். அவரோட ஆட்சியில் தான் வந்து தமிழ்நாடு நிறைய டெவலப்மெண்ட் ரீச் ஆகிருக்கு, பல துறைகளையும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. மக்கள் இந்த தடவையும் டிஎம்கேக்கு ஓட் பண்ணால் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு தமிழ்நாடு இன்னும் அதிகமாக டெவலப் ஆகும். அதே நேரத்தில் பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சிருக்க ஏடிஎம்கே ஆட்சி வந்துச்சுன்னா இது எதுவுமே நடக்காது. ஏன்னா டெல்லியில் நாங்கள் கொண்டு வந்த நல்ல திட்டம் எல்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்னோட அனுபவத்தில் தமிழ்நாடு மக்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசியிருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் தமிழ்நாடு எலெக்ஷனை முன்னிட்டு எலெக்ஷன் டியூட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே அவங்களோட தபால் ஓட்டு பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடந்த 3 நாளாக அது போயிட்டுருக்கு, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு அவங்க எலெக்ஷன் டியூட்டியில் இருப்பாங்க அப்படின்றதுனால இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி சண்டேவோட அது முடிஞ்சிருச்சு. இப்போ ஏப்ரல் 23, 2026 நடக்க போகிற இந்த தமிழ்நாடு எலெக்ஷனில்
234 தொகுதியில கிட்டத்தட்ட 4000த்துக்கும் மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான பலமுனை போட்டியா மாறி இருக்கு. ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகேன்னு சொல்லிட்டு இது ஒரு 4 முனை போட்டியாவே மாறி இருக்கு. ஸோ அதிகாரப்பூர்வமா 5.73 கோடி மக்கள் வந்து ஓட் பண்றதுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. எலெக்ஷன் டேட் நெருங்கிட்டதுனால எல்லா கட்சி தலைவர்களோட ஒர்க்குமே வந்து இப்போ பயங்கர ஸ்பீடாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சாரம் எல்லாம் ஏப்ரல் 21 ஈவினிங் 5 PM க்ளோஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யாருக்குமே வந்து ரைட்ஸ் கிடையாது. ஸோ ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்லையும், எடப்பாடி அவர்கள் சேலத்துலேயும் அவங்களோட பிரச்சாரத்தை நிறைவு பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் நடந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் ஃபேக்டர்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதனால இது எப்படி இருக்க போகுது, மக்கள் யாருக்கு வந்து ஃபேவராக இருக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போகிறோம். ஸோ அடுத்தடுத்து ஃபர்தராக இந்த எலெக்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.